தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேயர்களே, 6ல் ராகு வர்றது அப்படின்றது நான் சொன்ன மாதிரி சத்ரு சம்கார நாசம் தான். ஆனால் இந்த பக்கம் நெகட்டிவ்னு பார்த்தோன்னா 6ஆம் இடம்ன்றது குணரோக சத்ரு. கொஞ்சம் 7ல் கண்டகச்சனியாக இருக்கனால கொஞ்சம் கன்னிராசிக்காரங்களுக்கு இடம் மாற போறீங்க, அட்லீஸ்ட் ஆஃபீஸாவது மாற்ற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இடம் மாற்றம். வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டில் போய் காயெல்லாம் வாங்கிட்டு இனிமேல் சூப்பர் மார்க்கெட்டில் போய் காய் வாங்க போகிறீங்க. நான் சொல்கிறது புரியுதில்ல? அந்தளவுக்கு காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டில் வந்து ராகு அமர்தல் 12ல் கேது இருக்கிறது. இது வரைக்கும் எத்தனை விஷயத்தில் தடைன்றதோ உண்மையை சொல்லிட்டா, இது வரைக்கும் வீட்டுக்கார் 2-3 வருஷமாக பேசலை அப்படின்னா இனிமேல் அவராக வந்து ராகு 6ல் வரனால முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணுங்க, தைரியமாக தொடங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நிறைய இடத்துல இது வரைக்கும் நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போய் உட்காந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இனிமேல் 10 பேர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உலகெங்கும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராகு கேது பெயர்ச்சி 2025வது வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி. தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேயர்களே, எப்படி இருக்க போகுது இந்த 2025வது வருடம் பிறக்கக்கூடிய மே மாத ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா, ஹபாடி அப்படின்னு இருக்குது. எனக்குலாம் அப்படி தான் இருக்குது கன்னிராசிக்கு சொல்லும்போது. இது வரைக்கும் தலைக்கு மேலே உட்காந்துருந்த கேதுவை அப்படி ஒரு பால் அடித்து ஓரத்தில் அமிச்சாச்சு. 12ஆம் இடத்தில் கேது, 6ல் ராகு. வேறு என்ன வேணும்? சத்ரு சம்கார நாசம் பண்ணுறதுக்கு ராகு ரெடியாக இருக்காரு. இருக்கிற பிளானட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. என்ன தான் 7ல் உட்காந்து கண்டகச்சனியை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் சனி, 6ல் இருக்கிற ராகு வந்து உங்களுடைய எதிரியெல்லாம் அழித்தே தீர்வின் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கிறார். 6ல் ராகு இருக்கிறது ஒரு பிரம்மாண்ட வெற்றிங்க. இருக்கணுங்க. 6ல் வந்து ராகுவோ இல்லை கேதுவோ இருக்கணும். அதுவும் தனித்த ராகு கேது இருக்கிறதுன்றது, அதுவும் சுபருடைய பார்வையில் இருக்கிறதுன்றது சொல்லவா வேணும்? அது எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரிலாம் அமைப்பு இருந்ததுன்னா அவ்வளோதான், கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான காலத்துக்கு விட்டு போயிட்டே இருக்கலாம் கன்னிராசிக்காரங்க. பயங்கரமான கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க. இது வரைக்கும் பார்க்குறவங்க கூட என்ன திடீர்னு இந்த பையன் திமிரா நடந்துக்கிறான், இந்த பொண்ணு திமிரா நடந்துக்குன்னு சொல்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் வந்துடும்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருக்க போகுது இந்த தடவை. அவ்வளோ நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சி. கேது 12ல் இருத்தல் அப்படின்றது, 12ஆம் இடம் அப்படின்னாலே வந்து அயன சயன மோட்சஸ்தானம். நிறைய கோவில்களுக்கு தானம் பண்ண போகிறீங்க. நிறைய, அதுவும் கேதுனால நான் சொன்ன மாதிரி பிள்ளையார் தான். இந்த பிள்ளையார் கோவில்களுக்கு நிறையா உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏதாவது டொனேஷன் கொடுங்க அப்படின்னு. கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அந்த இடத்துல வந்து மிச்சம் மீதியே வைக்காதீங்க. அப்போ பிரபஞ்சம் உங்களை வந்து இயக்குவதற்கு தயாராக இருக்குது. கன்னிராசிக்காரங்களுடைய கவலையெல்லாம் கேட்டு விட்டு அது கண்ணீரை துடைக்கிறதுக்கு நானே வரேன் அப்படின்னு பிள்ளையார் வராருன்னு அர்த்தம். யாராவது கோவில்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு கன்னிராசிக்காரங்கிட்ட கேட்டாங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா தயவு தாட்சணமே படாதீங்க. உங்களால் ஆனதை அப்படியே எடுத்து கொடுங்க. உங்களால் முடியல அடுத்தவங்கள்ட்ட வாங்கியாவது கொடுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கோவில் பரிகாரம், கோவில்களுக்கு ஏதாவது செய்கிறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பிரகாசத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். 6ல் ராகு வர்றது அப்படின்றது நான் சொன்ன மாதிரி சத்ரு சம்கார நாசம் தான். ஆனால் இந்த பக்கம் நெகட்டிவ்னு பார்த்தோன்னா 6ஆம் இடம்ன்றது குணரோக சத்ரு. கொஞ்சம் 7ல் கண்டகச்சனியாக இருக்கனால கொஞ்சம் உடம்பை கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க. அடிவயிறு, வயிறு சம்மந்தப்பட்ட இடம், கொஞ்சம் கால் இழுக்கிறது, கணுக்கால் பிரச்சனை வருது, முதுகு தண்டுவடம், பல்லு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் ஹோல் பாடியும் பார்த்துக்கிறது தான் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு முதல் விஷயமா இருக்குது. உங்களோட ஸ்பௌஸோட உடல்நிலை, உங்களுடைய அப்பாவோட உடல்நிலை, சூரியனோட வீட்டில் கேது போகிறதுன்றது கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலை, மூத்த பிள்ளையுடைய உடல்நிலை, உங்களுடைய துணை அல்லது துணையாருடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக இருக்கிறீர்கள். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அலைச்சல் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். அலைச்சல் வந்து சும்மா சாதாரண அலைச்சல்லாம் இல்லை, அலைச்சல் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். மிகப்பெரிய ஜாக் பாட்டுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்குது. கண்டகச்சனியை 3 வருஷம் இருந்தாலுமே இது 1 வருஷம் டைம் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியான டைம் பீரியட் தான் கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு இடம் மாற்றம் 100 விழுக்காடு இருக்குது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், கன்னிராசிக்காரங்களுக்கு இடம் மாற போகிறீங்க, அட்லீஸ்ட் ஆஃபீஸாவது மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இடம் மாற்றம். வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகுது. 6ல் வந்து ராகு அமரும்போது வேலை கிடைக்குது. குருவோட பார்வையில் வர இருக்காரு. அதனால் கண்டிப்பாக சுவத்துவமாக எங்கே போகிறார் ராகு. நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. அடிமை தொழிலுக்காண்டி வேடிட்டு இருக்கவங்க, ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாப் போகணும், இத்தனை நாள் வந்து வேலை அப்படின்ற இடத்துல எனக்கு சரியாக இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வரப்போகுது. அப்பா அம்மாவோட உடல்நிலையை மட்டும் கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதில் தான் கொஞ்சம் ஒரு செக்கு. அதை தாண்டி 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. 12ல் கேது இருக்கிறது கொஞ்சம் தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். அதனால் நீங்களாக எதையாவது போட்டு யோசிச்சுக்காதீங்க, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, எல்லாமே நல்லா தானே இருக்குது, எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு. நல்லா இருக்குது.
த்ரோட்டு மட்டும் பார்த்துக்கணும். தொண்டை சம்மந்தப்பட்ட இடத்துல வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்களை போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கவனம். 6ஆம் இடம் முழிக்கிறது அப்படின்ற போது கொஞ்சம் சில விஷயம் தடைப்பட்டு அடுத்தது நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. நான் சொன்ன மாதிரி சனி மாதிரியே வந்து ராகு இயங்க போகிறான்ற போது கொஞ்சம் தடைதாமதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. நிறைய டைலமோ மைண்டுக்குள்ளே வரப்போகுது. வீடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி போட போகிறீங்க. நல்லா சோஃபா வாங்க போகிறீங்க, பெட்டு வாங்க போகிறீங்க, நல்ல பெரிய பெரிய வீட்டுக்கு போக போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இயங்கக்கூடிய தன்மையாகத்தான் ராகுவினுடைய பயிற்சி இருக்குது. கேதுவுடைய பயிற்சியுமே பார்த்தீங்கன்னா 12 கேது இருத்தல் அப்படின்றது ஆன்ம பலம். யூஸ்வலி சொல்லுவாங்க 12 கேது இருந்தால் அடுத்த பிறவிலாம் கிடையாது. ஜாதகத்தில் லேட்டரல் ஹாரோஸ்கோப்பில் இருக்குன்னா சொல்லிப்பாங்க. கேது 12 இருக்குன்னா மோட்சத்தை நோக்கி. அப்போ இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா, நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஞானமாக மாற போகிறீங்க. இது வரைக்கும் கால்குலேஷன் பண்ணி அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்த கன்னிராசிக்காரங்க சின்ன பசங்களாக இருந்தால் கூட அப்படி ஞானமார்க்கமாக பேச போகிறீங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட தெரியுமா, பரம்பொருள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த யோக நிலை எப்படிப்பட்ட தெரியுமான்ற மாதிரிலாம் போக போகிறீங்க. நிறைய பேர் யோகா கிளாஸ்லாம் சேர போகிறீங்க. சேர்ந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நிறைய யோகா கிளாஸில் போய் சேர்றது, யோகம் குறித்த நிலைமைக்குள் போகிறது எல்லாமே வந்து அவன் அருளால் மட்டுமே நடக்கிறது என்கிற உண்மையான நிலையை புரிந்து கொள்ளுதல், இந்த மாய வாழ்க்கையை விட்டு அந்த மாயவன் காலை பிடித்தல், இந்த மாதிரி நிறையா நடக்க போகுதுங்க. நல்லா இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. நான் சிம்மத்துக்கு ஆன்ம பலம் அதிகரிக்கும்னு சொன்னேன். அதை விட அதிகமான பலம் யாருக்கு அதிகரிக்க போகுதுன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகரிக்க போகுது. இடம் மாற்றம் 100 விழுக்காடு இருக்குது. வேற ஊருக்கு போகிறது, வேற நாட்டுக்கு போகிறது, சும்மா சுற்றி பார்க்கறதுக்காண்டியாவது ஊராக சுற்றுறது, இதெல்லாம் நடக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. 6ஆம் இடம் அப்படின்றது வந்துட்டு அங்கே ராகு உட்காந்துருக்காரு அப்படின்ற போது நிறையா என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேமிப்பு, இதெல்லாம் வந்து யோசிப்பீங்க. பணம் எப்படி சேர்த்து வைக்கலான்னு யோசிப்பீங்க. கெத்தை காட்டுவீங்க. முதல்ல 6ல் ராகு இருந்தால் அதுவும் தனித்த ராகு பயங்கரமான ஒரு கெத்து வரும். எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியாது. அது பணத்தால் வந்துச்சா, எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கெத்து வரும் சொல்லுங்கள்? ஒன்றா பணம் இருந்தால் வரும், இல்லை அறிவு இருந்தால் வரும். சீரியஸ்லி. இல்லை ரொம்ப நல்ல சௌபாகியங்கள் இருந்தால் தானே நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டிப்போம். அப்போ நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டிக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுக்கணும்ல பிளானட். அப்போ அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2ஆம் இடத்துக்குலாம் குரு பார்வையினால வீட்டில் இருக்கவங்க மூலமாக நல்ல காசு பணம்லாம் வரப்போது. அதன் மூலமாக நீங்கள் ஒரு கெத்தாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டில் போய் காயெல்லாம் வாங்கிட்டு இனிமேல் சூப்பர் மார்க்கெட்டில் போய் காய் வாங்க போகிறீங்க. நான் சொல்கிறது புரியுது இல்லை? அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயர போகிறது, அப்கிரேட் ஆக போகிறீங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து ஸ்கூலு காலேஜ் இந்த இடத்துல வேலை கிடைப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டில் வந்து ராகு அமர்தல் 12 கேது இருக்கிறது. இது வரைக்கும் எத்தனை விஷயத்தில் தடைன்றதோ உண்மையே சொல்லிட்டா, இது வரைக்கும் வீட்டுக்கார் 2-3 வருஷமாக பேசலை அப்படின்னா இனிமேல் அவராக வந்து பேசுவார். உங்களை கூட்டிகிட்டு அங்கே இங்கெல்லாம் ஊராக சுற்றுவார். நல்லா ட்ராவல் பண்ண போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. இதுதானே வேணும், இதுக்கு தானே எதிர்பார்த்தீங்க. இதெல்லாம் இந்த ஆண்டன் பிரபஞ்சம் கொடுக்க போது வேறு என்ன வேணும் கன்னிராசிக்கு? நல்லா இருக்குங்க, கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. கேது அவர்கிட்ட கொஞ்சம் கவனம், உடல்நிலையில் கவனம், கண்டிப்பாக மருத்துவ செலவு வரும். அதில் கவனம். 1க்கு 2-3 டாக்டர் போய் நீங்கள் பார்க்குற மாதிரியான சூழல் கிடையாது. இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பாக ஒரு 3 செக்அப் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதெல்லாம் வந்து நிகழப்போகுது. 2-3 டாக்டரை நீங்கள் போய் பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் சும்மா டெஸ்ட் எடுக்கிறேனாவது கையில் ஊசியை போட்டு பிளட்டை வர வைக்க போகிறாங்க. கண்ணு பல்லு கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே பிரம்மாண்ட வெற்றியாக இருக்குது. ராகு 6ல் வரனால முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணுங்கள், தைரியமாக தொடங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நிறைய இடத்துல இது வரைக்கும் நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போய் உட்காந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இனிமேல் 10 பேர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஸ்டேட்டஸ் உயர போகிறது. ரொம்ப கௌரவமாக இருக்க போகிறீங்க, ரொம்ப கெத்தாக இருக்க போகிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் சில சர்க்கிள்களையும் ராகு கொடுத்து விடுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தலகணமாக ஆடாமல் இருக்கணும், அதில் கவனமாக இருக்கணும். எப்பவுமே ஏதாவது வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது இல்லையா? ஆனால் ராகு நான் சொன்ன மாதிரி நல்லதையும் கொடுப்பார் கெட்டதையும் கொடுப்பார்ன்றனால ராகு வந்து ஒரு மாதிரி பேராசையும் கிரியேட் பண்ணி விட்டுருவார். அதனால் தேவையில்லாமல் 1 கொடுத்தா 2 கிடைக்கும், 2 கொடுத்தா 3 கிடைக்குன்ற மாதிரி யாராவது உங்களை தூண்டினாங்கன்னா கன்னிராசி நேயர்களே கண்டிப்பாக தயவு செஞ்சு போகாதீங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகுது. இது வரைக்கும் வந்து நீங்கள் எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. சூப்பராக இருக்குது கன்னிராசி நேயர்களுக்கு. முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 6ஆம் இடம் நிலை மனித தலை இல்லாத மிருகங்களை குறிக்கக்கூடிய அந்த தெய்வங்களை குறிக்கக்கூடிய இடம் தான். தலைநகரில் இருக்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுலக சிங்கப்பெருமாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே சிங்கப்பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. விநாயகரை பிடிச்சிக்கோங்க. 12ஆம் இடத்துல வந்து கேது இருக்காரு அப்படின்ற போது நிறைய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடியும்னா நடந்துட்டு வாங்க. போய் விநாயகர் கோவிலை சுற்றிட்டு வாங்க. அரச மரத்தை சுற்றுங்க. அரச மரம்னாலே குரு தான். ஸோ குருவோட பார்வை வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு, 2ஆம் இடத்துக்கு கிடைக்கணும், காசு வரணும். அரச மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரெல்லாம் சுற்றிங்கன்னா நல்லா காசு வந்துடும். இன்னும் அரச இலையிலெல்லாம் விளக்கேற்றுனீங்கன்னா அது அடுத்த இதில் சொல்கிறேன் எப்படின்றத அடுத்து வரக்கூடிய எபிசோட்லலாம் பார்ப்போம். அரச இலையில் விளக்கேற்றக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலத்தை ராகு கிரியேட் பண்ணி கொடுத்துருவார். முடியும்னு நினைக்கிறவங்க
அரச இலை எடுத்து அதில் வந்து நெய் விளக்கு போட்டு மண் விளக்கு எடுத்து நெய் ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள். வாழ்க்கை அபரிவிதமான ஜொலிப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். சூப்பராக இருக்குங்க, கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றில். விநாயகரை பிடிச்சிக்கோங்க. அது எந்த வகையினது விநாயகராக இருந்தாலும் சரி, தலைநகரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை பிடிச்சிங்கன்னா இன்னும் அதிசிறப்பு. ஏன்னா கண்ணின்ற விட தலைநகரத்தை குறிக்கக்கூடிய வீடு தான். அப்போ அந்த விநாயகரை பிடிச்சிக்கோங்க. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த மணக்குண விநாயகர்லாம் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போய் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வாங்க. அவரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியும், கேதுவால் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அப்படியே தள்ளி போகிறதையும் பார்ப்பீங்க. முடிவுனா கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்துருங்க. இருந்து போய் பிள்ளையார் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. சூப்பரான வாழ்க்கையை கண்டிப்பாக கணபதி அருளால் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகவே அமையும்.